இன்னொரு பிரச்சனை என்னன்னா கதை 2014 நடக்குது. ஸோ பஸ் நிமிஷத்துக்கு வருதுதான் பிங்க் கலர் பஸ் வரும். டிவி காசு வரும். ஸோ அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், அந்த எண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் இந்த எண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். அவங்ககிட்ட இவ்வளவுக்கும் நடுவில் ரியாக்ஷன் ஆகணும் குழந்தைக்கு. அவங்ககிட்ட கேட்டுருவோம் பிங்க் கலர் பஸ் வருதா ஈவி கார் வருதுன்னு. அவன் அங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேக் பண்ண முடியும். ஸோ லைவா எடுக்கும் போது உங்களுக்கு இவ்வளவு சிக்கல் இருந்தது. ஆனா அது பண்ணிட்டோம். அது கோஆர்டினேஷன் தான் பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப கரெக்டா கோஆர்டினேஷன் ஆகி போச்சு. பசங்களும் கரெக்டான நேரத்துல கரெக்டா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டாக பண்ணி போயிடுச்சு. ஸோ இப்போ பப்ளிக் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல இருந்து அப்படியே ஷூட் வந்து திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அது நடக்கும். பின்னாடி நீங்க பிடிஎஸ் பாத்தீங்கன்னா தெரியும், பின்னாடி கத்திட்டு இருப்பான் பாக்காதீங்க கேட்டிருப்போம். ஒரு 5 பைக் மட்டும் நம்ம ஒரு பேரலா நம்ம ரொம்ப க்ளோஸரா இருக்கிற பைக்ஸ் மட்டும் நம்ம சீட் பண்ணிப்போம், நம்ம ஆட்களை வச்சுப்போம். கொஞ்சம் பின்னாடி வரவங்க ரொம்ப தெரிய வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி மேட்ச் பண்ணி தான். இன்னொன்னு நம்மளும் சொல்லிட்டு வரோம் பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு.